வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏ பாஸ்ட் ரிவிஷன் 201வது கொஸ்டின் தமிழ். கலைஞாயிறு என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்பட்டவர் யாருன்னா முத்துசாமி. கலைஞாயிறுனா முத்துசாமி. கவிஞாயிறுனா தாராபாரதி. கற்றறிந்தார் ஏத்தும் என்னும் சிறப்பு தொடரால் போற்றப்படும் நூல் எதுனா கலித்தொகை. பொறுத்துக. வாரினா வருவாய், யானர்னா புது வருவாய், முட்டாதுனா தட்டுப்பாடு இன்றி, எஞ்சாமினா குறைவின்றி. இப்போ ஆன்சர் வந்து 1 3 ஆன்சர் ஏ. பொருந்தாதே ஒன்றை தேர்க. குமரகுருபரின் மொழி புலமே தமிழ், வடமொழி, இந்துஸ்தான். அவர் அறிந்த மொழியில் இது மூன்றும் சரி. குமரகுருபர் பிறந்த இடம் திருக்குறுகூர். இது தவறு. அவர் பிறந்தது திருவைகுண்டத்தில் பிறந்திருப்பாரு. ஆண்பார் பிள்ளை தமிழில் இறுதி பருவம் என சிற்றில் சிறுவர் சீர்தல் சரி. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று பிள்ளைத்தமிழ் சரி. கம்ப ராமாயண காண்டங்களை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்டுந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்தகோணம். ஆன்சர் வந்து சி. வணக்கம் வள்ளுவ என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். தமிழ் விடு தூது முதலாக பதிப்பித்தவர் யாருன்னா தமிழ் விடு தூத உவேசா. இலக்கண குறிப்பிடுக. முத்துக்கணிங்கிறது உருவகம். பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கச்சிக்கோடி. மாமல்லபுரம் பல்லவர்கள், பிள்ளையார்பட்டி பாண்டியர்கள், பேரூர் சிவன் கோவில் நாயக்கர்கள், இசை கட்டூன்கள், விஜயநகர மன்னர். ஆன்சர் ஏ. பூச்சந்தை புகழ்பெற்ற ஊரை தேர்க. பூச்சந்தைக்கு வந்து தோவாலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் இருக்குன்னா தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவு. ஆன்சர் ஏ. சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்கனா சோனா மதிலு. நின்றார் வேர்ச்சொல் தேர்கனா நில் கட்டளையா வரணும் வேர்ச்சொல்னா. சீராபரணத்திற்கு உரை எழுதியவர். கூற்று 2 நீதி வெண்பா என்னும் நூலின் ஆசிரியர்னா காப்பா செய்குதம்பி பாவலர். உலக தமிழ் கழகம் யார் நிறுவியிருப்பார்னா தனிநாயம் அடிகள். பொறுத்துக. உலக தமிழ் கழகம் வந்து யாருன்னா பாவானார். உலக தமிழராட்சி நிறுவனம் வந்து தனிநாயகம் அடிகள். தமிழரசு கழகம் வந்து யாருன்னா மாப்போசி. தமிழ் வழி கல்வி இயக்கம் எதுனா வாசுபம் மணிக்கம். ஆன்சர் வந்து டெல்லி. உலக தமிழ் கழகம் பாவானார். உலக தமிழராட்சி நிறுவனம் தனிநாயகம் அடிகள். இன்சொல் எதிர்ச்சொல் தேர்க. வன்சொல். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறதுனா முன்னீர் வழக்கம். கீழ்காண்பன மற்றும் வேறுபட்டது எது? தெற்காசியம் சாக்ரடிஸ், பெண்ணின போர் மிரசு, புத்துலக தொலைநகர். இது 3 பேருமே பெரியாரை பத்தி வரும். தென்னாட்டின் பெருநாச்சா மட்டும் அண்ணா பற்றி வரும். செல்வத்து பயணி இதழ் என்று கூறும் நூல் எதுனா புறநானூறு. பிரித்து எழுதுக. காட்டாருந்து காடு கூட்டல் ஆறுன்னு பிரிச்சு எழுதுவோம். குறிப்பு வினையேற்றம் கீழ்காணும் எதனை வெளிப்படையாக காட்டாதுன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ரெசிப்ரோசிட்டி இணையான தமிழ் சொல் அறியனா ஒப்புரவு நெறி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியம் குறித்து கூறும் நூல் எதுனா நெடுநல் வாடை. காய்த்தே மில்லத் என்னும் அரபு சொல்லின் பொருள் என்னன்னா சமுதாய வழிகாட்டி. எரானா அடிமரம், மருமல்னா குறுக்கு மரம், மீகாமானா கப்பலை செலுத்துவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. 26க்கு வந்து ஆன்சர் என்னன்னா டெல்லி. கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று போற்றப்படுவர் யாருன்னா டி.கே. சிதம்பரனார். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞரின் போற்றியுடையானா சி.வை. தாமோதரனார். சரி. மூசி பூர்ணலிங்கனாருடன் பதிமார் கலைஞர் இணைந்து நடத்திய இதழ் ஞானசாகரம். ஞானசாகரம்ங்கிறது மறைமொழியாளர்களோட இதழ். இது தவறு. ஞான பொதினி தான் வரும். பதிமார் கலைஞர் இயற்றிய நாடக இலக்கண நூல் எதுனா நாடகவியல். சரி. தலைவலி 40 என்னும் நூலை தழுவி பதிமார் கலைஞர் இயற்றிய நூல் மானா விஜயம். சரி. 1 3 4 சரி. 2 மட்டும் தவறு. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பயன்கலை. அறி என்னும் வேர்ச்சொல்லிற்கு உரிய வினையச்சத்தை தேகன அறிந்து. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டை எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்றவையான அறிஞர் அண்ணா. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பூட்டை கிணறு. அறிவை விரிவு செய் என்றவர் பாரதிதாசன். பாவலரேறு பெருஞ்சித்திரன் இந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இஸ்மத் சன்னியாசி என்பது எம்மொழி சொல்லு. இஸ்மத் சன்னியாசி என்பது எம்மொழி சொல்லுனா பாரசீக சொல். இந்திரா விழா ஊரெடுத்த காதை இடம்பெற்ற காண்டம் எதுனா புகார் காண்டம். குறிஞ்சி தொண்டக பறைவரும், முல்லை ஏர்கோட்பறை, மருதத்துக்கு மனமுலா, பாலைக்கு துடி. 37க்கு வந்து ஆன்சர் என்னன்னா டெல்லி. காலின் இலடி பின் சென்று என்று கூறும் நூல் எதுனா பொருநாராற்று படை. ஒருவன் இருக்கிறான் யார் ஆன்சர் வந்து கு அழகிரிசாமி. தலைப்பாக யாருடையதுனா சு சாமித்திரம். சுமை தாங்கிங்கிற நூல் யாருடையனா சுமை தாங்கி வந்து ஜெயகாந்தன். அகலிகைங்கிறது புதுமைப்பித்தனுடைய நூலும். அகலிகைங்கிற நூல் வந்து புதுமைப்பித்தனோட நூல். அகலிகை புதுமைப்பித்தன். 40வது கொஸ்டின். கூற்று. பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுகிறார். சரி. காரணம் சிந்து வகை அதிகமாக கையாண்டவர் பாரதியார். கூற்று காரணமும் சரி. சரியான விளக்கம். கோவலன் கொலை உண்டான் தொடர் அறிக. தன்னையே கொலை செஞ்சது அதுவும் வராது. பிறர்னா பிறரை கொலை செஞ்சது அதுவும் வராது. செய்வினா தான் ஒரு செயலை செய்யறதும் வராது. அப்ப வந்து கோவலன் கொலை உண்டான்ங்கிறது செய்யப்பாட்டு வினை. விசைங்கிறது மேலே, அதோட எதிர்பாரம் என்னன்னா கீழே. கூற்று 1 43வது கொஸ்டின். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். காற்றில் கலந்த பேரோசை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா சுந்தர ராமசாமி. சித்தர்களில் கழகக்காரர் யாருன்னா சிவவாக்கியார். கருவேலம் பூக்கள், அஞ்ஞாடி, உரிமை மேற்காணும் படைப்புகளின் படைப்பாளி யாருன்னா பூமணி. பிழையற்ற தொடரை தேர்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அன்று. அன்றுங்கிறது உரிமை. அல்லன்னு வரணும். பண்மையில முடிஞ்சிருக்கணும். அது தவறு. மணிமேகலை செல்வவாளி விரும்பியவர் அல்ல. இந்த பெண் வந்து இருக்கிறதுனால பெண் பால் தான் அல்லன்னு அது தவறு.
உங்களோடு வருவோர் நான் அல்லோம். இது பன்மையில முடிஞ்சிருக்கு, எல்லாமே பன்மை. நான்கிறது ஒருமை, அதனால இது தவறு. நாம்னு வரணும். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை, இது மட்டும் தான் சரி. நீ வீர்னு வந்தா அல்லிர்னு முடியணும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அகப்பாட்டுக்கு உரிய 3 பொருள்கள் முதன்மை வாய்ந்தது உரிபொருள், சரி. உரிபொருள் என்பது அந்தந்த திணைக்குரிய கருப்பொருள், இது தவறு. கூற்று 1 மட்டும் சரி. பாடினால் கண்ணகி தொடர்வகை தேர்னா இது வந்து பாடினால்ங்கிறது வினை பிளஸ் கண்ணகிங்கிறது பெயர். நம்ம வந்து ஒரு வினை வந்து பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பெயர் எச்சத்தில் இருக்கணும், ஆனால் அது சென்டென்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ வந்து ஒரு வினை முற்று வந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து வினை முற்று தொடர். 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு தொடங்கிய காலம் யாருடையதுன்னா 2ஆம் குலோத்துங்க சோழனுடையது. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யாருன்னா பெரியார். மறைமலை அடைகள் நூலகம் எந்த நூலகத்தில் செயல்பட்டு வருகிறதுனா கன்னிமரான் நூலகத்தில் செயல்பட்டு வருகிறது. முத்துராமலிங்க தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது, சரி. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது, சரி. முதலில் உரையாற்றிய இடம் கமுதி கிடையாது, சாயல்குடி. இது மட்டும் தவறு. 1, 2 மட்டும் சரி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதும் அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். இக்கூற்று யாரை குறிக்கிறதுனா காயிதே மில்லத். காயிதே மில்லத்தை பற்றி இந்த மாதிரி கூற்று சொன்னவர் யாருன்னா பெரியார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ரா இளங்குமரனார். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னா 25 நாள் புலவர் குழந்தை அவர்கள். சரியற்ற இணையை தேர்க. மாங்குடி மருதனார் 8 தொகையில் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை 13, சரி. பேனார் இயற்றிய பாடல்களில் நமக்கு கிடைத்த பாடல்கள் 105, சரி. நற்றினையில் 110ஆம் பாடலை பாடியவர் யாருன்னா போதனார், சரி. குறளுள் மகிழ்ந்த இளம்பெருவெழுதி பரிபாடலில் பாடியதாக 2 பாடல்கள் கிடைத்துள்ளன, அது தவறு. பரிபாடலையும் பாடிப்பார், புறநானூரையும் பாடிப்பார். நாடக அரங்கில் திரைச்சிலையானது மேலிருந்து கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படுவது கறந்து வரல் இளநீ. யார் காப்பார் என்று தமிழனை எங்கே போது நான் காப்பேன் என்று எழுந்தார் அவர் யாருன்னா உவேசா. பொருந்தாத ஒன்றை தேர்க. காந்திய கவிஞர், முதல் அரசவை கவிஞர், காங்கிரஸ் புலவர். இது 3மே நாமக்கல் கவிஞரோடது. பன்மொழி புலவர் கிடையாது. பன்மொழி புலவர் காப்பத்துறையார். சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர்னா காலமேக புலவர். கம்பர் இயற்றியது வந்து சரஸ்வதி அந்தாதி. பெயர் சொல்லின் வகை அறிக. மறதிங்கிறது விகுதி, அந்த விகுதியை மட்டும் பார்க்கணும். தீவிரம் முடித்த தொழில் பெயர். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா. இக்கூற்று யாருடையதுன்னா பாரதியாருடையது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் என பிரான்சிஸ் எல்லிஸ். கார்காலம் எத்தினைக்குரிய உரிய பெரும்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்தோடனே முல்லை போடும், அது தவறு. மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுமே வரும். அப்போ முல்லை, மருத, நெய்தல் இது 3 தான் ஒரு ஆன்சரா. பொறுத்து குமரன் மலர் வந்து முதிரை மலர். குமரனுக்கு வந்து முதிரமலை. நல்லிக்கு வந்து ஊட்டி. பாரிக்கு வந்து பரம்பு மலை வரும். ஓரிக்கு வந்து கொல்லி மலை வரும். ஆன்சர் சி. கான் வேர்ச்சொலுக்குரிய வினையச்சத்தை தேர்கனா கண்டு. சந்திப்பில் ஏற்ற தொடரை தேர்கனா எளிய மக்களை, அதாவது 2ஆம் வேற்றுமை தொகை வந்து வெளிப்படையாளத்துல மிகுன்னு சொல்லுவாங்க. மக்களை ஐ வந்து மக்களை நோக்கி. வினையத்துல வன்துடர் கூட்டிலையமா இருக்கும். கசட தவிர வன்துடர், அதனால இக்கு வரும். கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியாரை சாரும். ஆன்சர் சி. யாருடைய பேச்சு ஆங்கில பேச்சு வெள்ளியை போல வெளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது என்று கவிஞர்கள் குறிப்பிட்டார்னா மதன் மோகன் மாளவியா. சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் இவ்வகை பாடல் நாட்டுப்புற பாடல் தானா. ஆன்சர் காண பாடல். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்று யார் சொன்னவர்னா பட்டுக்கோட்டையார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை திகழ. யானே பிளிர்னா பன்மையில் வந்திருக்கு, பிளிர் எதுன்னு வரும். என் புத்தகம் இதுவரை பன்மை வந்திருக்கு, ஒருமை இது வன்றுன்னு வரும். மான்கள் ஓடின மட்டும் சரி. புலவர் பாடலை ஏற்றினார்கள், கல்வி இது வரும். புலவர்கள் பாடலை ஏற்றினார்கள் தவறு. மரபு பிழையற்ற சொல்லி தேர்கனா முருங்கை சரடு மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறு. உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நெறியவர் யாருன்னா பாவனார். நீதி திருக்குறளை நெஞ்சாரை தம் வாழ்வில் ஓய் தொழுதுக என்று சொன்னவர் யாருன்னா திருக்குறளை போற்றியவர் வந்து கவிமணி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என போற்றப்படுவர் யாருன்னா வாணிதாசன். உள்ளுவது எல்லாம் உயர்வுழல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. குரட்பாவில் பயின்று வந்துள்ள மோனை தொடையை தேர்கனம். இந்த முதல் எழுத்தும் 3வது எழுத்தும் ஒன்றி வருகிறது. ஆன்சர் வந்து பொழிப்பு மோனை. கட்டளை விடவும் சிறந்தது எதுனா ஒழுக்கமுடைமை. கடம்பூர் என்பது என் நிலத்திற்கு உரிய ஊர்னா மருத நிலத்துக்குரிய ஊர். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர் யாருன்னா கால்டுவெல். பிற மொழி சொல்லற்ற சொல்லி தேர்கனா வணிகம் மட்டும் தமிழ் சொல். பாத்திமா திருக்குறள் கற்றால் இவ்வகை தொடர்னா தன்வினை தொடர். 83வது கொஸ்டின். மொழி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கனா அலைனா திரை அலைன்னு வரும். இந்த சிறப்புலை அலைனா கூப்பிடணும் பொருள், இந்த அலைனா புற்று. ஆன்சர் சி. 84வது கொஸ்டின். நினைவாற்றலை வளர்த்துக் கொள்க. எவ்வகை தொடர்னா கட்டளை தொடரும் வரும், நுழைவு தொடரும் வரும். கீழ்காணும் கூற்றுகளை காண்கனா 17ஆம் கூற்று 1 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின, சரி. நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றின, சரி. கூற்று 2ம் சரி. அறிவன்னா புதன், விடுவெளினா வெள்ளி, வியானா நிறைந்த, காரிக்கோள்னா சரி. ஆன்சர் வந்து டெல்லி. 87வது கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்கனா முடியரசனுடைய இயற்பேர் வந்து துரைராசு. பாரதிதாசனுடைய இயற்பேர் சுப்புரத்தின தாசன் கிடையாது, இது சுரதாவோட விரிவாக்கம் வரும். சுப்புரத்தின தாசனம். பாரதிதாசனுக்கு வந்து கன சுப்புரத்தினம். பரிதிமார் கலைஞருக்கு வந்து வி.கே. சூரியன சாஸ்திரி. மறைமலை அடிகளோட இயற்பேர் வந்து வேதாச்சலம். சரியான முறையில் அமைந்த அகரவரிசையை தேர்கனா ஆன்சர் டெல்லி. தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்றவர் யாருன்னா பாரதிதாசன். விழி வேற்றுமையுடன் தொடர்புடையதை தேர்கனா படற்கை பேரை முன்னிலை பேராக மாற்றி எழுத்துதான் சரி.
திருக்குறளில் உள்ள பொற்பாலின் இயல்கள் வந்து அரசியல், அங்கவியல், ஒலிபியல். ஆன்சர் டெல்லி. 92வது கொஸ்டின். திருவள்ளம் தமிழ் உலகம் செழிக்க செய்வீர், தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவுவகை செய்தல் வேண்டும். இரண்டு கூட்டமே பாரதியாருடையது. 93வது கொஸ்டின். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பனு அகமது மரைக்காயர். மதுரை உப்பூரி குடிகளார் மகனார் உருத்திர சன்மர் தொகுத்த நூல் எதுனா அகநானூறு. சீட்டு விளையாட ஒரு கை குறைகிறது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள ஆகுப்பெயர் நோகை வந்து சினையாகு பெயர். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சீவக சிந்தாமணிக்கு மணநூல் என்ற பெயரும் உண்டு, சரி. சீவக சிந்தாமணி 13 இலம்பகங்களை கொண்டது, சரி. திருத்தக்க தேவர் சேர நாட்டை சேர்ந்த சமண துறவி, தவறு. அவர் சோழ நாட்டை சேர்ந்த. 3 மட்டும் தவறு. பலப்பட்ட சொக்கநாதர் புலவர் எழுதிய தூது நூல்களில் ஒன்று தென்றல் விடு தூது. சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்தி விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து. அவர் யார்? அவர்னா அம்பேத்கர். பொருந்தாத இணையை தேர்கனா ப்ரொஜெக்டருக்கு வந்து பட வீழ்த்தின்னு வரும், படப்பிடிப்பு கருவி, தவறு. இது மட்டும் தவறு. உவமைக்கேற்ற சரியான பொருளை தேர்க. உவமை அடியற்ற மரம் போலன நிலையாமை. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. இதோட 200 கொஸ்டின் தமிழ் முடிஞ்சிருச்சு. வீடியோ நல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.